மேத்தமேட்டிக்ஸ் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எக்ஸசைஸ் 2.6ல எக்ஸசைஸ் 2.6லிங்க ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோங்க. if z equal to x plus iy, z equal to x plus iy is a complex number such that z minus 4i by z plus 4i equal to 1. Show that the locus of z is real axis அப்படின்றதாங்க proof. So z equal to x plus iy சொல்யூஷன்ல let z equal to x plus iy, z equal to x plus iy given z minus 4i by z plus 4i whole modulus equal to 1. இங்க z minus 4i modulus divided by z plus 4i modulus னு செப்பரேட் மாடுலஸ்ல எழுதலாங்க. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி கொண்டு போலாமா பாருங்க. z minus 4i modulus z minus 4i modulus equal to z plus 4i modulus. z ஓட வேல்யூ எல்லாம் வந்து இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இங்கே இம்ப்ளைஸ் z ஓட வேல்யூங்க x plus iy minus 4i modulus equal to இங்கேயும் z ஓட வேல்யூ x plus iy plus 4i modulus. மாடுலஸ் அப்படின்னு சொன்னோம்னாவே நெக்ஸ்ட்டுங்க ஐயை காமனாக வெளியே எடுத்தலாம் பாருங்க. y minus 4 modulus equal to இங்கேயும் x plus i காமனாக வெளியே எடுத்துடலாம். y plus 4ங்க modulus. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் பை மாடுலஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 டு த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு இங்கேயும் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுங்க squaring on both sides அப்படின்னு சொல்லும் போதுங்க squaring on both sides. இப்போ squaring on both sides சொல்லும் போது ஸ்கொயர் ரூட் போயிடுங்க. ஸோ சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டுங்க x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 டு த ஹோல் ஸ்கொயருங்க. இதில்ங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ கேன்சல் பண்ணிடலாம். விச் இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி டு த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டுங்க. அதே மாதிரிங்க இந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 16. இப்போ அதே மாதிரிங்க சிமிலர்லி இந்த ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல், இந்த 16 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் 8y அந்த பக்கம் வச்சுட்டோம்னா 8y ப்ளஸ் 8y ஈக்குவல் டு 0. ஸோ 16y ஈக்குவல் டு 0ங்க, y ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு 0 அப்படின்னா zன்றது வந்து எந்த ஆக்சிஸில் இருக்கும் அப்படின்னா ரியல் ஆக்சிஸில் இருக்கும். தேர்ஃபோர் லோக்கஸ் ஆஃப் z is real axis. hence proved. இதுதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2.6ங்க செகண்ட் சம். If z equal to x plus iy
is a complex number such that imaginary part of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. Show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 னு ப்ரூவ் பண்ணாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அதனால் இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. சொல்யூஷன் லெட் z equal to எப்பவுமே இதை வந்து எழுதணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொடுத்தாலே லெட் z equal to x plus iy-னு கம்பல்சரி ஃபஸ்ட்டு வந்து எழுதுனாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. கம்பல்சரி இதுக்கு வந்து மார்க் சிஸ்டத்தில் மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டெட் z equal to x plus iy-னு எப்போவுமே எழுதுனாங்க. நெக்ஸ்ட்டு நவ் நாம் எடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்னன்னாங்க 2z plus 1 by iz plus 1 equal to 2z plus 1 by iz plus 1 2 into z ஓட வேல்யூ x plus iy plus வந்து ஒன்றுங்க divided by I z ஓட வேல்யூ x plus iy plus 1 so which is equal toங்க. இதை மல்டிப்ளை பண்ணோம்னாங்க 2x plus I 2y plus 1 divided by I into x ix I into I ix I into I square minus 1 plus 1 மேலே நியூமரேட்டர்லங்க 2x plus 1 ரியல் பார்ட்டு தனிங்க plus I 2y தனியாக எழுதிக்கலாங்க. அதே மாதிரிங்க இங்கே ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் 1 minus y plus ix இது அப்படியே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்துங்க இது காஞ்சுகேட் வந்து எடுக்கிறோம். அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. காஞ்சுகேட் எடுக்கிறோம் 2x plus 1 plus I 2y by 1 minus y plus ix காஞ்சுகேட் வந்துங்க 1 minus y minus ixங்க. இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரணும். அதே பார்ட்டில் டிவைடும் பண்ணுறங்க 1 minus y minus ixங்க. நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நாம் ரஃப் பண்ணிக்கிறோம். ரஃப் பண்ணிட்டுங்க கவனிக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரியல் பார்ட் டு ரியல் பார்ட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x plus 1 2x plus 1 into 1 minus y. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் டு இமேஜினரி பார்ட். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால அதை சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த ஐ ஸ்கொயர் ஸ்கொயரோட வேல்யூ -1 அப்போ 2x into y plus 2xy. இப்போ நமக்கு இந்த ரியல் பார்ட் ஃபுல்லாக கவரேஜுக்கு வந்துடும். அதனால தான் இப்படி சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரியல் பார்ட் டு இமேஜினரி பார்ட். இந்த ரியல் பார்ட் டு இமேஜினரி பார்ட். ஸோ ஐயை வெளியே எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ப்ளஸ் ஐயை வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ப்ளஸ் ஐயை வெளியே கொண்டு வந்தாச்சு. மைனஸ் எக்ஸ்ன்னு வெளியே எடுத்துட்டோம். இதோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணுறோம்னாங்க 2x plus 1 2x plus 1. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஐ ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு. 2y ப்ளஸ் 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய்ங்க. இப்போ இது ஃபுல்லாக இமேஜினரி பார்ட் டிவைடட் பை a plus b a minus b a ஸ்கொயர். தனியாக வேணா போடுறேன். 1 minus y plus ix into 1 minus y plus ix
மல்டிப்ளை பண்ணோம்னாங்க இது a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி, ரிசல்ட் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ix டு த ஹோல் ஸ்கொயர். 1 minus y to the whole square, I square ஓட வேல்யூ -1, so minus into minus plus, இங்க ஒரு x square, so relaxa plus x square. இன்னும் சிம்பிளா சொல்லணும் நாங்க a square minus b square, ix to the whole square, I square ஓட வேல்யூ -1, இங்க ஒரு -1 ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இதுதாங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சனுடைய சிம்பிளிஃபிகேஷன். இன்னும் சம்ம முடியலைங்க, முடிஞ்சிருச்சுன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப், இது வந்து எதனுடைய பார்ட் அப்படின்னா 2z + 1 டிவைடட் பை iz + 1 ஹோல் பார்ட். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 பை iz + 1 equal to 0. That is, அதாவது இதனுடைய இமேஜினரி பார்ட், இதனுடைய இமேஜினரி பார்ட்னு சொல்றது இது டிவைடட் பை இது. இதே வந்துங்க கிரியேட் எல்லாம் ரியல் பார்ட்னு கேட்கலாம். அப்போ இதுதான் ரியல் பார்ட். அதனால தான் நம்ம சொன்னோம் ரியல் பார்ட் டு ரியல் பார்ட் மல்டிப்ளிகேஷன், imaginary part to imaginary part. Next real part to imaginary, real part to imaginary, imaginary to real. அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ரியல் பார்ட் தனியா வந்துரும், இமேஜினரி பார்ட் தனியா வந்துரும். அப்படின்ற விஷயத்துக்காக தான் தனியா போட்டோம். இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் z = 0, இதுதான் வந்து என்னன்னா given. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் எங்கே இமேஜினரி பார்ட் வருதுங்க, இதுதான் நான் சொன்னதுங்க. ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த ஐயோட வேல்யூ ஐடென்டிஃபிகேஷன், நான் தான் இமேஜினரி அப்படின்னு சொல்கிறது தான் ஐயோட வேலை. ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x + 1 + 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய் பை 1 மைனஸ் ஒய் டு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா -2x² ப்ளஸ் இன்ட்டு எக்ஸு -x, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 0வாக மாறிடும். -x இன்ட்டு 2x², இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x, இங்கே ப்ளஸ் 2y, இது வந்து -2y² ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் 2x², நெக்ஸ்ட் இது 2y² அரேஞ்ச் பண்ணுறோம். இது நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் எக்ஸ் -2y = 0. என்ஸ் ப்ரூவ்டு, ஏன்னா இதுதான் அங்கே ப்ரூஃபில் கொடுத்துருப்பா, என்ஸ் ப்ரூவ்டு, இதுதான் ப்ரூஃபில் கேட்டிருப்பாங்க. இதோட இந்த சம் வந்து ஓவருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.